எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கன்னியப்பன் பேசுறேன். இப்போ நம்ம சர்வீஸ் சென்டர்ல வண்டி வந்து சேல்ஸ் எல்லாம் கஸ்டமர் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, நிறைய வண்டி சேல்ஸ் இருக்கானா, வண்டி ஏதாவது சேல்ஸ் இருக்கா, பழைய வண்டி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம சர்வீஸ் சென்டர்ல உங்களுக்கே தெரியும், நிறைய வண்டி சேல்ஸுக்கு பழைய வண்டி வரும். பழைய வண்டி வந்து கஸ்டமர் எடுத்துட்டு போவாங்க. இதுல மெயினா வந்து தமிழ்நாடு முழுக்க நான் ஒரே ஆள் தான் பார்த்துட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க நான் ஒரே ஆள் பார்க்கறதுனால சர்வீஸ் நம்மளால அட்டன் பண்றது வந்து கொஞ்சம் சிரமம் தான். அதையும் மீறி நான் வீடியோ கால் அட்டன் பண்ணி பேசுறோம். அதை விட்டா ஃபோன் கால்லையும் அட்டன் பண்ணி பேசுறேன். இந்த கஸ்டமரை வந்து கஷ்டப்படுறது ரொம்ப எங்களுக்கே சிரமமா இருக்குது. அதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம சர்வீஸ் சென்டர்ல மேக்ஸிமம் வண்டி சேல்ஸ்க்கு நிறைய வந்திருக்கு. உங்களுக்கு எந்த வண்டி வேணாலும் சொல்லுங்க, உங்களுக்கு நான் பண்ணி தரேன். இது வந்து நம்ம நியூ ஷோரூம்ல சைடு பக்கெட் ஹை கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். இந்த ஹை கெப்பாசிட்டி வந்து எலிவேட்டரோட ரெடி பண்ணி ஒரு புது வண்டி இப்போ ஒரு கஸ்டமருக்கு போகுது. இது வந்து நான் அரியலூருக்கு அனுப்ப போறேன். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க கேட்குற பொசிஷனுக்கு வண்டியில எலிவேட்டர் வேணாலும் எலிவேட்டர் எடுத்து தரோம். அது வந்து கிராப் வந்து கரெக்டா ஓடுறதுக்காக அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவர் வந்து எனக்கு டிப்பர்ல கொட்டுற மாதிரி வேணும்னாரு. அதனால நான் அதை பக்காவா ரெடி பண்ணி அவர் கொடுத்துருக்கேன். அது மாதிரி வண்டி நம்மகிட்ட செகண்ட் ஹேண்ட்ல நிறைய வண்டி வந்திருக்குங்க. அதே மாதிரி செகண்ட் இல்லாம நம்ம நியூ ஷோகரமா தான் எனக்கு வேணும், என் வண்டி இந்த பழைய வண்டி எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துங்க, எனக்கு எல்லாம் வித்து கொடுங்க அப்படின்னு சொன்ன வண்டி எல்லாம் இப்போ அப்படியே ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 வண்டி கிட்ட வந்திருக்கு. 15 வண்டி என்விடி வந்திருக்கு, குருதிஸ்தான் வந்திருக்கு, நியூ ஷோரூம் வந்திருக்கு, குரு அப்கர் வந்திருக்கு. இதெல்லாம் நியூ ஷோரூம்ல பேக் பைட் இருக்கு, சைடு பைட் இருக்கு. உங்களுக்கு எந்த வண்டி வேணாலும் சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி நல்ல வண்டியா உங்களுக்கு பார்த்து எடுத்துறேன். மெயினா வந்து கஸ்டமர் வந்து வண்டியை பத்தி கொஞ்சம் நார்மலா தெரிஞ்சுக்கினாலே வண்டியில வந்து எந்த ஃபால்ட் வந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து புது கஸ்டமர், ஏன்னா நம்ம வந்து ஒன்று சொல்றது ஒன்று பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நானும் வந்து ஒரு அடிமட்டத்துல இருந்தா மேல்மட்டம் வரைக்கும் அந்த வண்டியை பத்தி தெரிஞ்சு ஒவ்வொன்றா பண்ணி தான் அந்த சர்வீஸ் சென்டர் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி வந்து யாரும் வந்து வண்டி எடுத்து உடனே ஓட்ட முடியாது. ஓட்டினா ஒரு சிரமங்கள் இருக்க தான் செய்யும். ஒரு 2 நாள் 3 நாள் ஓட்ட தான் அதுல வர அப்டேட்டு, அதுல அடுத்தது என்ன ப்ராப்ளம் வருது, நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக வந்து நீங்க வண்டியில வந்து நம்ம இந்த வண்டி ஓடல அடுத்த செகண்டே வந்து வண்டி ஓடும் போது கிராப் சரியா ஓடல தப்புன்னு முடிவு பண்றாதீங்க. முடிவு பண்றது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா ஒரு மிஷினரியை பொறுத்தளவுக்கு மொத்தமும் பக்காவா இருந்தா மட்டும் தான் மிஷின் கரெக்டா ஓடும். நான் ஓடுற கிராப் வந்து ஒவ்வொரு கிராப்பும் சிறுங்கிராப்பு. சிறுதானியம் போது அந்த கிராப் ஃபுல்லாவே ஒரு சிறுதானியம் ஓட்டுறனா அந்த ஃபேனோட ஏரோட ஸ்பீடு கரெக்டா இருக்கணும், த்ரெஷரோட ஸ்பீடு கரெக்டா இருக்கணும், அது இழுத்து போற இடம் வந்து கரெக்டா இழுத்துட்டு போகணும், புள்ளி கரெக்டா ஓடணும், ஃபேனோட புள்ளி கரெக்டா ஓடணும், பெல்ட் டைட்னஸ் கரெக்டா இருக்கணும். இதை எல்லாத்தையும் பார்த்தா தான் கரெக்டா ஓடுங்க. மெயினா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மிஷினை பொறுத்த அளவுக்கு ஆடு போட்டியில மெயின் தான், ஆடு போட்டி தான் மெயின் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மெயினா எல்லாத்தையும் கரெக்டா வண்டியை கஸ்டமர் எடுத்துட்டு போறீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 நாள் 5 நாள் வச்சு ஓட்டி பாருங்க. ஓட்டதுக்கு அப்புறம் ஒரு கரெக்டா ஓடும். அதுக்காக வந்து வண்டி சரியில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு மட்டும் வந்துடாதீங்க. எல்லா கஸ்டமருமே வந்து எல்லாம் புது கஸ்டமர் தான். புது கஸ்டமர் தகுந்த மாதிரி பார்த்து வண்டி ரெடி அரேஞ்ச் பண்ணிங்க. எங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நான் இப்போ தமிழ்நாடு முழுக்க பாக்குறதுனால கஸ்டமர் மேக்ஸிமம் ஒரு 10,000 கஸ்டமர் கிட்ட எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு 100 கால் 150 கால் அட்டன் பண்ணி பேசுறோம். போன் எடுக்கலன்ற ஒரு ப்ராப்ளத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது தனியா உங்களுக்கு போனுக்காகவே தனியா ஒரு ஆள் ரெடி பண்ணி உங்களுக்கு போன் அட்டன் பண்ணி பேசுற அளவுக்கு நான் ஒரு ஆள் ரெடி பண்ணி தரேன். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். நன்றி, வணக்கம்.